ஞாபகம் இருக்கிறதா? கிரேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சாரிபாத்து கைம்பெண்ணிடம் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்கிறார் இறைவாக்கினர் எலியா. நாடெங்கும் பஞ்சம், தண்ணீர் கொடுத்த நீரோடையும் வற்றி போகின்றது. எழுந்து செல்கிறார் விதவை பெண். தன்னோடு இருக்கக்கூடிய மகனுக்கு தேவையான உணவு சிறிதுதான் இருக்கிறது. பானையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணெயும் கலையத்தில் இருக்கக்கூடிய மாவும் குறையாத அளவிற்கு சாரிபாத்து பெண்ணுக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது என்றால், இவர் நிச்சயமாகவே கடவுளை நம்பி இருக்கலாமோ என்றும் சிந்திக்க தோன்றுகிறது. எலியா மிகப்பெரிய இறைவாக்கினர். மாவும் எண்ணெயும் சேர்த்து அப்பம் சுட்டு கேட்கிறார். இவள் முதலில் மறுத்தாலும் பின்பு கொண்டு வருகிறார். ஞாபகம் இருக்கிறதா? அங்கே மாவும் எண்ணெயும் குறையவில்லை. அவர்கள் பல நாட்கள் அதை வைத்து உண்டார்கள். கடவுள் உணவளிக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமையை பார்த்து மக்கள் வியந்து போகின்றார்கள். 5000 பேருக்கு ஆண்டவர் இன்று உணவளிக்கிறார். 5 அப்பங்களை வைத்து 5000 பேருக்கும், 7 அப்பங்களை வைத்து 4000 பேருக்கும் உணவளித்த கடவுளுக்கு முன் உதாரணமாக, முன் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய இறைவாக்கினர் என்று எலியாவை மக்கள் போற்றினார்கள். ஆனால் எலியாவை விட மிகப்பெரிய கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லவா என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுக்கும் ஞாபகம் வர வேண்டாமா? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்தார் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். 5000 ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் அதில் குறிப்பிடப்படவில்லை, குழந்தைகளும் குறிப்பிடப்படவில்லை. சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் எத்தனையோ குழந்தைகள் வந்திருப்பார்கள், எத்தனையோ பெண்கள் வந்திருப்பார்கள். அப்படி என்றால் கடவுள் அங்கே வந்திருந்த அனைவருக்கும் உணவளிக்கிறார். தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த இயேசு உணவாகத்தான் வந்தார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசு நமக்கெல்லாம் உணவாக வந்திருக்கிறார். ஆண்டவர் நம் தேவையை அறிந்தவராக இருப்பதால், நமக்கெல்லாம் பசியின் கொடுமையை தெரிந்தவராக இருப்பதால் ஆண்டவர் இன்றும் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், பாகால் சாலிசாவை சார்ந்த அந்த மனிதர் 20 வாற்கோதுமை அப்பங்களை, அதாவது ஏழைகளின் உணவு, சாதாரண மக்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை 20 வாற்கோதுமைகளை கொண்டு வருகிறார். முற்றிய தானிய கதிர்களும் அங்கே அடங்கியிருக்கிறது. இதை வைத்து எலிசா இறைவாக்கினரும் இங்கே இருக்கக்கூடிய 100 பேருக்கும் கொடுங்கள் என்று சொல்கிற பொழுது அவர் சற்று சந்தேகப்படுகிறார். ஏனென்றால் 20 வாற்கோதுமைகளும் முற்றிய தானிய கதிர்களும் இந்த மக்களுக்கு போதாது என்பதை அறிந்த அந்த மனிதர் இறைவாக்கினரின் வார்த்தையை கேட்டு கொடுக்கிறார். கொடுக்கின்ற பொழுது இறைவாக்கினர் சொல்வார், இதிலிருந்து மீதியும் வரும். அப்படி என்றால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது மக்கள் உதவி பெறுகிறார்கள். ஏன் உதவி பெறாத மக்களும் உதவி பெறுவார்கள். கடவுள் நமக்கு உணவளிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மேலான புதுமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 5 அப்பங்களும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகள் நிறைய மீதி இருந்ததை நீங்கள் மறக்கக்கூடாது. 7 அப்பங்களை கொண்டு பலுகி பெருகி அதை 4000 பேருக்கு கொடுத்த பின்பு 7 கூடைகள் நிறைய மீதி இருந்ததையும் நீங்கள் மறக்கக்கூடாது.
அன்புக்குரியவர்களே, கடவுள் இன்று நமக்கும் உணவளிக்கிறார். நான் மட்டும் உணவை பெற்றுக்கொண்டால் போதாது, இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளும், அதாவது சாலையோரங்களில், வீதி ஓரங்களில், புனித தலங்களில் வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் நமக்கு தெரியும். உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, தங்குவதற்கு நல்ல இடமும் இல்லை. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நல்ல இறைவாக்கினர்களாக நீயும் நானும் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஞாபகம் இருக்க வேண்டும், யார் யாரெல்லாம் பிறருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. இருப்பினும் கடவுள் உணவளிக்கிறார். காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என்று நோக்குங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. இருப்பினும் கடவுள் உணவளிக்கிறார். காட்டு புற்களை பாருங்கள், அவைகளும் வளர்ந்து வருகின்றது. அவற்றிற்கும் கடவுள் அணி செய்கிறார். நற்கருணையின் வடிவில் இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் உணவாக, நான் உனக்காக என்றுதான் வருகிறார். அன்புக்குரியவர்களே, பசியால் வாடும் மக்களின் எண்ணிக்கை இன்று உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவுக்கு வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் சாப்பாடு இருந்தும் அவர்கள் அவற்றை வீணடிக்கிறார்கள். உணவை வீணடிக்காதே, உணவை தூக்கி எறியாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பணக்கார பெற்றோர்கள் முன்வருவது இல்லை. உணவின் மகத்துவம், உணவின் மேன்மை நமக்கு தெரிவதில்லை. அது ஏழைகளுக்கு தெரியும். உணவில்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய இயேசு இன்று உன் வழியாக அந்த உணவை பிறருக்கு கொடுக்க அழைக்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகள் நிறைய மீதி எடுத்தது புதுமையா என்றால் நிச்சயம் இது புதுமைதான். பகிர்தலில் புதுமை ஏற்படுகிறது. பிறருக்கு உதவி செய்வதில் புதுமை அடங்கியிருக்கிறது. புதுமை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமா? கடவுளின் குறுக்கீடும் மனிதனே உன்னுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் நிச்சயம் உன் வாழ்விலும் புதுமை நடக்கும். When there is divine intervention and human cooperation go together, there is a miracle. எனவேதான் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு இன்று உணவளிக்கிறார் என்றால், கடவுள் நம்மை இன்று பேணி காக்கிறார் என்றால், கடவுள் நமக்கு மேலான இரக்கத்தை கொடுத்து நீ வாழ வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்று ஆசிக்கிறார் என்றால், உன்னோடு இருக்கக்கூடிய உன் அயலானுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை, உதவிகளை நீயும் செய்ய வேண்டாமா? புதுமை உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும். எனவேதான் கடவுள் திருப்பலியின் வழியாக நற்கருணையை நமக்கு தினம் தினம் கொடுப்பது. நற்கருணை கொண்டாட்டம் என்பது, நற்கருணை என்பது சாதாரண மக்கள் உண்ணக்கூடிய உணவு அல்ல. மாறாக திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிப்பதை போல வானதூதர்கள் உண்ணக்கூடிய உணவை திருப்பலியின் வழியாக நற்கருணையாக கடவுள் இன்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே பல நேரங்களில் இந்த நற்கருணையின் மாண்பை, மகத்துவத்தை, உன்னதத்தை, புனிதத்தை நாம் பிறருக்கு அறிவிக்காமல் சாதாரண மக்களை போன்று நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் இன்று நமக்கு உணவளிக்கிறார். கடவுள் உணவளிக்கிறார் என்பது உனக்கு புரியவில்லையா? கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கக்கூடிய புதுமைகளை பிறருக்கு அறிவிக்காமல் நாம் தாந்தோன்றித்தனமாக வாழ்வது சரியா? அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை இன்று கடவுள் நமக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே உணவாக வரக்கூடிய கடவுள் இன்று நமக்கெல்லாம் அந்த உணவை நீங்கள் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வதை போல உணவை வீணடிப்பது பாவம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம்
உணவில்லாமல் தவிக்கின்றவர்களுக்கு ஜெபிப்பதை தாண்டி, ஆண்டவரே, இவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர், உதவி இல்லாமல் பசியோடு இருக்கக்கூடிய, பட்டினியால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வதற்கு தேவையான ஆற்றலை, ஞானத்தை, உதவியை எனக்கும் தாரும், மக்கள் அனைவரும் அந்த உதவியை பெற்று புது வாழ்வை பெற வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். கடவுள் உணவளிக்கிறார், உணவளிக்கக்கூடிய இறைவன் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை நாமும் பிறருக்கு அறிவிப்போம்.